வணக்கம். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த திருச்சி மாநாடு, திமுகவோட 12வது மாநாடு. உண்மையாவே வேற எந்த மாநாட்டிலயும் இந்த சிறப்பு கிடையாது. ஏன்னா, என்னை போன்ற இளைஞர்கள்லாம் தாவேகா பக்கம் இருக்கலாம். உண்மையாவே யோசிச்சு பார்த்தாங்கன்னா, தாவேகால இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தாழ்த்தப்பட்டவர்களும் சரி, இங்க தலித் மக்களும் சரி, படிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவங்க உண்மையாவே திமுக மட்டும்தான். திமுக குடுத்த வாழ்க்கை தான் எனக்கு குடுத்த வாழ்க்கை. நான் திமுகல இருக்கேன். நான் திராவிட சித்தாந்தத்தை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது நான் நன்றி கடன் மட்டும் படிக்கிறேன். இப்ப எனக்கு அவங்க ரூ. 200 குடுத்தோ, இல்ல ரூ. 100 குடுத்தோ அப்படி நான் வரல. இப்ப நான் பேசுறதும் அதுக்காக பேசல. இந்த இளைஞர்கள் பண்படணும். இந்த இளைஞர்கள் மாறணும். என்ன மாரி இருக்கிற இளைஞர்கள்லாம் திமுக பக்கம் வரணும்னு நான் பேசுறேன். நீ திமுகவுக்கு வரணும்னா, அது நீ அரசியல் பயணமா வரக்கூடாது. அந்த தற்குறி கழகத்துல இருக்காத. அதாவது ஒரு கேவலமான அரசியல் பண்ணக்கூடிய அதெல்லாம் ஒரு அரசியல் புரிதலே கிடையாது. விஜய் இன்னைக்கு பேசக்கூடிய மேடைகள்ல போயிட்டு ஒருத்திலன்னு பேசுறாரு, என் பர்சனல் லைஃப்னு பேசுறாரு. எப்போ பர்சனல் லைஃப் அப்படின்னு சொன்னா, அதை நீ 4 செவத்துக்குள்ள முடிச்சுக்கும் போது பர்சனல் லைஃப். இது வெளிப்படையா ஒரு மேடைக்கு வெளியில வரும்போது, நீ ஒரு அரசியல் பயணத்துக்கு வரும்போது, இது உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய நிறைய பேர் நான் தங்கச்சா கூட இருப்பேன், அவர் தேவைப்பட்ட புருஷனா கூட மாறிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குள்ளான விஷயம். இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்காங்க? 12ஆம் தேதி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு மாநாடு நடத்த போற இவர் முதல்ல தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையாவே இருந்துட்டு போட்டு அதை தலையிடல. சங்கீதாவுக்கு விவாகரத்து கொடுத்தாலும் கொடுக்கட்டும். ஆனா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வழக்கு வர வரைக்கும் அவங்க வீட்டுல தங்குறதுக்கு இடம் கேட்கிறாங்க. அவங்க இடம் கொடுக்கல. அதாவது இத்தனை வருஷமா 25 ஆண்டு காலம் வாழ்ந்த மனைவிக்கு தன்னோட வீட்டில் அடைக்கொள்ளம் கொடுக்காத இவரு எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு? அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஏதாவது கேட்க போனோம்னா, நீங்க இங்க அடிப்படையிலிருந்து வரீங்களா, இவங்க சொல்லி கொடுத்து வரீங்களா, அதெல்லாம் இல்ல. தெளிவான புரிதல் உள்ள எவனுமே தாவேகால இருக்க மாட்டான். ஒரு காலத்துல நாங்களாம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து நாங்க தான் பெரியாரை என்றைக்கு அவர் எதிர்த்தாரோ அன்னைக்கு நாங்க விலகி வந்துட்டோம். இப்படி சிந்திச்சு எல்லாரும் செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் தெளிவான அரசியல் நடக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சு தமிழ் புதுவன், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் விடியல் பயணம், இப்படி எல்லா திட்டமே இன்னைக்கு இந்தியாவை ஒட்டுமொத்த உலக நாடுகளே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு திமுக இருக்கு, இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா அது அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான். அன்னைக்கு நீங்க இப்ப ஒரு வீட்டு வாசல தண்ணி துறக்கிறதுல ஆரம்பிச்சு சமத்துவ சுடுகாடுல அடக்கம் பண்றாங்களே, இது வரைக்கும் திமுக கொண்டு வந்ததுதான். எல்லாமே சரி, தண்ணி குடிக்கிறதுல இருந்து நான் இலவச பஸ்ல போறேன், நான் ஒரு நூலகத்துல உட்காந்து படிக்கிறேன், இல்ல ஒரு அரசு கல்லூரியில் சிகிச்சை பெறேன், இல்ல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறேன் அப்படின்னு சொன்னா எல்லா திட்டங்களுமே கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். மத்தியில ஆட்சியில இருந்த காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியை தோக்கடிச்சு 75 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நிலையா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எப்படி இன்னைக்கு நேற்று வந்த கட்சியை அழிச்சிட முடியுங்கிறது கேள்விக்குறிதான். நிச்சயமாக தாவேகா 2026 தேர்தலுக்கு அப்புறம் காணாம போயிடும். நிச்சயமா தாவேகால இருக்கக்கூடிய என்னோட சகோதரிகள், எல்லாருக்குமே கேட்கிறேன், உங்களுக்கான காலம் இந்த 1 மாத காலம் இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு உங்களோட வாக்களிங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட சித்தாந்தங்களை படிங்க, கொள்கைகளை படிங்க, கோட்பாடுகளை படிங்க. என்ன கொள்கைன்னு கேட்டா டிவிக்கு, என்ன கோட்பாடுன்னு கேட்டா டிவிக்கு, 2026 என்ன பண்ண போறாருன்னு கேட்டா டிவிக்கு. இப்படி எல்லா விஷயத்தையுமே டிவிக்கு அந்த ஒரு திரை கவர்ச்சியால தான் அவருக்கு பின்னாடி இருக்காங்க. அதை நான் தப்பா சொல்லல. ஒரு 4 சினிமா நடிச்சிட்டாரு, அவர் மேல ஆசை இருக்கும், நானும் ஒரு தளபதி ரசிகன் தான். ஆனா இருந்தாலும் நான் ஏன் அரசியல் வரும்போது இந்த தளபதிக்கு சப்போர்ட் பண்றேன்னா, அது நம்மளுடைய பார்வையை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு நாளைக்கே படம் வருதா போய் பார்ப்பேன், அது தப்பு இல்ல. நாளைக்கு நீங்க படம் வருதா ஆதரிங்க. அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா நிச்சயமா 2026 நல்லாட்சி இருக்கும். நிச்சயமா திமுக தான் 2026 வெல்லும். தாவேகா ஓட் பேங்கை குறைக்கலாம். அது எப்படி குறைக்கும்னா, சீமானுடைய வாக்குகளை, அந்த இளைஞர்களோட வாக்கு குறைக்கலாம். அதிமுக இளைஞர்கள் பிரிக்கலாம், திமுகவோட இளைஞர்களை பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பகுத்தறிவு உள்ள இளைஞர்கள், ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள இளைஞர்களோட ஓட்டு விஜய் பக்கம் போகாது. நன்றி. இப்போ 6 சிலிண்டர் தரேன்னு அவர் சொன்னாரு. மகளிர் தின விழால 6 சிலிண்டர் தரேன்னாரு. மத்திய அரசுக்கு கீழே தான் சிலிண்டர் விலையை ஏத்துறது இறக்குறது இருக்கு. இப்போ ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துல அந்த தாவேகா தொண்டரே பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அவரே என்ன பண்றாரு, அனைத்து பேருந்துல பெண்களுக்கு இலவசமா கொண்டு வரேங்கிறாரு. அப்படிலாம் அதெல்லாம் சாத்தியமில்லாத. அவர் என்னத்தை திட்டத்தை கொண்டு வந்தாலும் இங்க மகளிர் உரிமை தொகையும் இங்க இலவச பேருந்தும் இருக்கிற வரைக்கும் திமுக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் அடித்தளமிட்ட அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகியவர். நிச்சயமா சொல்ற, திமுகவை எந்த கொம்பனாலும் ஒருபோதும் அழிக்க முடியாது. இந்த மாநாடு தேர்தலுக்கு முன்னாடி எப்பவுமே திருச்சியில மாநாடு சிஎம் ஸ்டாலின் அவர் போடுவாரு. அந்த அடிப்பில் போட்டிருக்காரு. திருச்சி எங்களுக்கு எப்பவுமே திருப்பமுனை கொடுக்கும். அடுத்த சிஎம் ஸ்டாலின் ஐயா தான் வருவார். அது 100% இந்த மாநாடு உறுதிப்படுத்துங்க. வந்த மக்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதனால மீண்டும் தளபதி சிஎம் ஸ்டாலின் ஐயா வருவார். ஆமா, கண்டிப்பா தமிழ்நாடு மத்திய அரசு தலை வணங்காதுங்க. எந்த மத்திய அரசு எல்லாத்தையும் தலை வணங்கிச்சுங்க. மத்திய அரசுக்கு எல்லா மாநில அரசும் தலை வணங்குச்சு. தமிழ்நாடு மட்டும் என்றைக்குமே தலை குடியாதுங்க. நாங்கள் வெல்வோம்னு மகளிர் வச்சு கிட்டத்தட்ட 15 நாள் மகளிர் அணி பூரா வார்டு வார்டா
வீதி வீதியாக போனோம். அனைத்து பக்கமும் மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் எங்கள் மகளிர் அணியோட நாங்கள் மீண்டும் சிஎம் ஸ்டாலின் ஐயா வருவார். மகளிர் உதவித்தொகை 1000 வழங்கினார். அடுத்து 2000 வழங்குறப்போ ஏகப்பட்ட வரவேற்பு. இலவச பஸ் பயணம் கொடுத்தது சிஎம் தான். இதை பார்த்து தான் மற்ற மாநிலமும் காப்பி எடுத்தாங்க. அதனால் உறுதியாக ஸ்டாலின் ஐயா தான் வருவார். திமுக தான் வெல்லும். இது உறுதி. இது வெற்று பேச்சு. இதுக்கு முன்னாடி எங்க போனாரு? இலவசமே இருக்கக்கூடாதுனாரு. மக்களை நான் மக்களோட வாழ்வாதாரத்தை உசத்துவேன், அதுக்குண்டான திட்டத்தை தருவேன்னாரு. இப்ப அவரோட குடும்பத்தவே உசத்த முடியல. குடும்ப பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு சங்கீதா அவரோட 26 வருஷம் வாழ்ந்த சங்கீதா அவருங்க இவர் ஒரு சைக்கோ, இவரோட என்னால் வாழ முடியாது, டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது எல்லா மக்களுக்கும் மீடியாவிலிருந்து எல்லாத்தையுமே வந்துருச்சு. முதல்ல அவர்கிட்ட ஏதாவது பேசினாரா? மனைவி இப்படி கோர்ட்டுக்கு போயிருக்க கேட்டால் ஏதாவது பதில் சொல்றா? இல்லை. அடுத்த நாளே நடிகை திரிசாவோட கல்யாணத்துக்கு வர்றாரு ஜோடியா. நீ என்னமோ சொல்லு, நான் இப்படித்தான் அப்படிங்கிற இதில் அவர் ஆடுறாரு. இவர் ஒரு தலைவர்களா? மக்கள் எல்லாம் தாவேக்கா அவங்களோட கட்சியில் இருக்கிற கட்சி தொண்டர்களே இதை பார்த்து உலகாதே அணுகிருக்காங்க. ஒட்டஞ்சத்தத்தில் ஏகப்பட்ட பேர் மனம் மாறி இருக்காங்க. அதனால விஜயாலையில ஒரு தொகுதி கூட வர முடியாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. அது ஒழுக்கமில்லாத ரசிகர்கள். ஒழுக்கமுள்ள நல்ல இது இருக்கிற ரசிகர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. எக்காரத்து கொண்டு சொல்ல மாட்டாங்க. ஒரு குடும்ப பின்னணியில நல்ல ஒரு தரமான குடும்பத்தில் பெண்மணி யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த இது மாதிரி போறவங்க தான் வேற மாதிரி இருக்கிறவங்க தான் இதை ஏற்றுக்கொள்ள. தரமான ஒரு குடும்பத்தில் எந்த பெண்மணி ஏற்றுக்க மாட்டாங்க. இது 100% உறுதி. அதனால தளபதி சிஎம் ஸ்டாலின் தான் வருவார். அடிச்சு சொல்றேன் 100%. தளபதி ஸ்டாலின் மட்டும் சொல்ல, டாக்டர் ஐயா கலைஞர் வரைக்கும் 75 வருஷமா எங்க ஆட்சி தான் ஆளுது. எங்க ஆட்சி தான் ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் கலைஞரால தளபதியால இப்போ ஆட்சி முன்னேறுது. அது எல்லாருக்கும் தளபதியும் கலைஞர் தான் காரணம். விஜய் சொல்றதுலாம் ஒரு கதலை தலைவா. விஜய் சொல்றதுலாம் அவர் சினிமா துறையா சொல்றாரு. அதெல்லாம் வாய்ப்பை சொல்றாரு. நாங்க எடுத்த போராட்டம், நாங்க எடுத்த எல்லாமே மக்களுக்கு தெரியும். தளபதி சொல்ற மாதிரி தமிழ்நாடு எங்கேயுமே தள்ள முடியாது. மாநில சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, இதுதான் என்னைக்குமே தளபதியுடைய உறுதிமொழி. தலைவா, இந்த மகளிருக்கு இலவசங்கிறது தலைவர் ஸ்டாலின் உட்படுத்தான். அதுக்கப்புறம் தலைவர் ஸ்டாலின் தான் பஸ் பேர் வச்சு பஸ்ஸுக்கு ஃப்ரீ பண்ணுது. அதை வச்சு அவங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. நாங்க எப்பயோ சொல்லிட்டோம். அதை 2000 ஃப்ரீ எல்லாம் சொன்னவர் எப்படி 2000 ஃப்ரீன்னு சொல்லுவாரு? தலைவா, இந்தியாலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநாடு. தமிழ் இந்தியாலேயே முதல் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். அது எல்லாருக்கும் தெரியும். மகளிருக்கு எப்படி பாதுகாப்பு சொல்லுவாங்க? அதை நீங்க சொல்லுங்க. 2020 எங்க ஆட்சி தான், தளபதி ஆட்சி தான். ஸ்டாலின் தொடர்ந்து தமிழ்நாடு வெல்லட்டும். இதுதான் உண்மை. தளபதி வாழ்க. தற்கொலைக்கு சொல்லுத்தான் நாங்க பதில் சொல்ல தலைவா. எங்க தளபதி ஸ்டாலின் சொல்லுத்தான். அவங்களுக்கு அறிவு இல்லாம சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க பொறுப்பேற்க முடியாது. மாநில மாநாட்டுக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் அழைப்பின் பேரில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாவட்ட மாநில மாநாடு வீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம திமுக எந்த காலத்திலும் யாராலும் அசைக்க முடியாத இயக்கம். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். அந்த முழக்கத்தை நாங்கள் முன்னிறுத்தி களப்பணியை ஆற்றி வருகிறோம். கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சாதனைகள் பொதுமக்கள் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலினை நம்புகிற அளவுக்கு மற்ற தலைவர்களை நம்புவதில்லை. இப்போது வந்துள்ள சினிமா நடிகர் விஜய் வீடுதோறும் மகளிருக்கு 2500 என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்னென்னமோ திட்டங்கள்லாம் சொல்லுகிறார். அவர் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி தரேன் என்று சொன்னால் கூட
தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களிடம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். தமிழ்நாடு தலை குனியாது என்ற கோஷத்தை முன்னிறுத்தி தீவிரமாக தளபதி மு.க. ஸ்டாலின் நடைபெற்று கொண்டிருக்கிறார். இப்போது வந்த நடிகர் விஜய் தமிழ்நாடு பாஜகவிடம் தலை குனிந்து விட்டது என்று கூறி வருகிறார். அதை விட துரோகி 10 தோல்வி பழனிசாமி வீட்டுக்கு 10,000 என்று சொல்லியுள்ளார். கேட்டால் எப்படி கொடுப்பாய் என்று கேட்டால் வரியை உயர்த்துவேன் என்கிறார். கோமாளித்தனமான செயல்பாடுகளால் மக்கள் வெறுப்புற்றுள்ளனர். 2026 தேர்தலில் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாகவும் கழக ஆட்சி 7வது முறையாகவும் அரியணை ஏறும். அந்த நாளை எதிர்பார்த்து தமிழ்நாட்டு மக்களே அவலாக உள்ளோம். இந்த சினிமா நடிகர் விஜய் கத்துக்குட்டித்தனமா 2026 நான் தான் ஆட்சிக்கு வருவேன், ஸ்ட்ரைட்டா முதல்வர் ஆவேன், திமுக ஒழிச்சிருவேங்கிறாரு. இந்த இயக்கம் எனக்கு வயசு 60 ஆகுது. இந்த இயக்கம் ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆகுது. இந்த இயக்கத்தை அழிக்க நினைச்சவன் தான் அழிஞ்சிருக்கான ஒழிய திமுக என்றைக்கும் எதற்கும் கவலைப்பட்டதில்லை. ஒவ்வொருவருக்கும் சமாதி கட்டி வளர்ந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். பள்ளப்பட்டு பாப்பநாயக்கம்பட்டி கலையிலிருந்து பேசுகிறேன். பெண்கள் அமோக ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறாங்க, நல்ல திட்டங்களை செய்கிறீங்க. மீண்டும் நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும். இன்னும் மனசு கிடையாதுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு தான் ஓட்டு. உதயசூரன் சின்னம். நான் 30-40 வருஷமா கட்சியில் இருக்கேன். முன்னாள் தற்போதைய பிரதமர் ஆரம்பத்தில் சொன்னது என்னன்னா, ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போடுவோம்னு சொல்லித்தான் ஓட்டு கேட்டார். வெளிநாட்டில் உள்ள அந்த பணங்களை பூராமல் கொண்டாந்து மீட்டெடுத்து எல்லாத்துக்கும் இலவச இந்த பேங்க் பாஸ் போட்டுக்குங்க அப்படின்னு அனுமதி கொடுத்து நம்பிக்கை மக்கள்லாம் ஓட்டு போட்டோம். ஆனால் நாங்கள் சொல்லவே இல்லைன்ட்டு பல்ட்டி அடிச்சுட்டு இப்போ பீகாரில் 10 லட்சம் ரூபா 10,000 எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு பெண்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாரு. இதுதான் மோடியினுடைய ஆட்சியினோட தன்மை. அது பூராமே துப்பாக்குறங்க. நான் 50 பேரை கொண்டிருக்காரு. அவர் ஆட்சிக்கு அதாவது அரசியலுக்கு 50 பேரை கொண்டிருக்காரு. கொண்டாட்டிகிட்டே இல்லை. நடிகை கூட சுற்றி தர்றாரு, யூனிஃபார்மாக சுற்றி தர்றாரு, நாட்டை கெடுத்து போட்டாரு. இதுதான் நடக்குது. நன்றி.